ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கருப்பு உளுந்து சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தானிய வகையை சேர்ந்த இந்த கருப்பு உளுந்து இருக்குல்ல, அது நம்மளோட செரிமானத்தை மேம்படுத்த உதவுது, குடல் இயக்கத்தை கூட மேம்படுத்துது, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, கருப்பு உளுந்தில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் தான். அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கை எதிர்த்து போராடுறதுக்கும் கருப்பு உளுந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். கருப்பு உளுந்து இருக்குல்ல, இது உடல் உறுப்புகளுக்கு அதிக ஆக்சிஜனேற்றப்பட்ட ரத்தத்தை கூட தருது, ஆற்றலை அதிகரிக்குது. கருப்பு உளுந்து நம்ம சாப்பிட்றதன் மூலமாக எலும்புகளோட தாது அடர்த்தி அதிகரிக்குது. வயசான காலத்தில் ஏற்படுள்ள அந்த மூட்டு வலி, இது மாதிரியான எலும்பு பிரச்சனைகளையும் தடுத்துக்க முடியும். சரி வாங்க, கருப்பு உளுந்து என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு கருப்பு உளுந்து எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீரிழிவு நோய் இருக்கிறவங்க எப்பொழுதுமே தங்களோட உணவில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. அப்படி கவனம் செலுத்துறது அவசியமான ஒன்றா கூட இருக்குது. நம்ம சாப்பிட்ற உணவு தான் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிற ஒரே விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு அதிக நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவை சாப்பிடணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, செரிமான மண்டலத்தால் உறிஞ்சப்படுற ஊட்டச்சத்துக்களோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு தான். இதனால உங்களோட ரத்த சர்க்கரை அளவை பராமரிச்சுக்க முடியும். நீங்கள் அடிக்கடி கருப்பு உளுந்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப நீரிழிவு நோயை கட்டுக்குள் வச்சுக்கலாம். எலும்பு தாது அடர்த்தியை அதிகரிக்க செய்கிறதுல கருப்பு உளுத்தம்பருப்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கருப்பு உளுந்தில் மெக்னீஷியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், இது மாதிரியான தாதுக்கள்லாம் நிறையவே இருக்குது. இது எல்லாமே நம்மளோட எலும்பு தாது அடர்த்தியை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கு வயசாகிறப்ப எலும்புகள் ரொம்ப பலவீனமடைய ஆரம்பிக்கும். அதோடையே ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான எலும்புகள் உடஞ்சி போகிற பிரச்சனை கூட உருவாக ஆரம்பிக்கும். அதிக அளவில் தாதுக்கள் நிறைஞ்ச உணவை, அதாவது தாதுக்கள் அதிக அளவு நிறைஞ்சிருக்கக்கூடிய கருப்பு உளுந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக எலும்புகளோட ஆரோக்கியத்தை பராமரிச்சுக்கலாம். ஆற்றலை அதிகரிக்கிறதுல கருப்பு உளுத்தம்பருப்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்தில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றலை அதிகரிக்க உதவுது. நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்தோன்னா அது இரும்பு சத்து தான். ஏன்னா இந்த இரும்பு சத்து தான் இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தியை தூண்டுது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்றதுக்கும் இரும்பு சத்து அப்படிங்கிறது அவசியமான ஒன்று தான். சரியான அளவில் உடல் உறுப்புகள் ஆக்சிஜன் கிடைக்கிறப்ப உடலோட ஒட்டுமொத்த ஆற்றலும் மேம்படுத்தப்படுது. இரும்பு சத்து நிறைந்த இந்த கருப்பு உளுந்து நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றப்ப இரத்த சோகை வராமல் தடுத்துக்கலாம். செரிமானத்தை மேம்படுத்துறதுல கருப்பு உளுத்தம்பருப்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கருப்பு உளுந்துல அதிக அளவு நார்ச்சத்து இருக்கு. இது செரிமான மண்டலத்தில் சரியாக வேலை செஞ்சு செரிமானத்தை அதிகரிக்குது. கழிவு பொருட்களை வெளியேற்ற உதவக்கூடிய பெரிஸ்டால்சிஸ் அப்படிங்கிற வெளியீட்டை தூண்டவும் உதவியாக இருக்கு. நீங்கள் வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், வயிறு வீக்கம், இது மாதிரியான செரிமான பிரச்சனையால் அவதிப்பட்டீங்க அப்படின்னா கருப்பு உளுத்தம்பருப்பு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உறிஞ்சப்படுறதை மேம்படுத்துறதுக்கும் கருப்பு உளுத்தம்பருப்பு இருக்குல்ல, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் அடிக்கடி கருப்பு உளுந்து சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனிமேல் மிஸ் பண்ணாமல் கருப்பு உளுந்தை பயன்படுத்தி சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.